சரி, வந்ததுக்கப்புறம் எங்கே போனீங்க இவ்வளோ தரமா? நீ எங்கே போனேன்? சுதா வீட்டு போனேன்னா அங்கே இருக்குமாம்மா? நீ தான் சொன்னல. அதான் உன் ஒய்ஃபை அவனையும் பார்த்து அப்படி பேசிட்டு வரலான்னு போனேன். வந்தவொடனே போலையாக்கும்? போனேன். மறுபடியும் எங்கே போனீங்க? உனக்கு திரி அடிச்ச தடா முக்கடை. ஊருக்கு வந்தால் ஊர் பசங்க கூட பேச மாட்டோமா? இல்லை கேட்க முந்தி எப்போதுங்க கடமா. சரி ஒன்றும் தெரியாது. டெய்லி வெளியில் போகிறது வைக்கிறது அது வேறு கதை. இப்போ வந்து எப்போ மட்டும் தானே வரோம். நீ வேற இப்போ உனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எங்கே விடுதா வெளியே? கல்யாணம் பண்ண பிறகு எதுக்கு வருத்தப்படுத்தாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. உறுதியில் அடி வெளியே அங்கேயாச்சும் சரி கம்பெனி போயிட்டு வந்தால் வீட்டில் அப்படியே இருந்துக்கிறது ஓகே தான். இங்கே வந்து வெளியே போக விட முடக்க. இங்கே வந்தாலும் அவங்க கூட தான் இருக்கணுங்க. இவ்வளோ நாள் சுற்றுனீங்களா காணாதா? அப்புறம் என்ன, என் கூட இருக்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணீங்க? சரிதான் அவங்க கூட இருக்கிறது தான் கல்யாணம் பண்ணேன். இது கல்யாணம் முடிஞ்சு புதுசுனா பரவாயில்ல. சரி கொஞ்ச நாள் ஆசையாக இருக்கும் அதனால கூட இருந்துக்கலாம். எப்போது 24 மணி நேரம் என் கூட இருனா? ஆமாம், இருக்கணும்லாம். என்னது ஆமாம்? ஆ சரி வெளியில இருந்து கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தா சரி அந்த பிள்ளைக்கு வெளியே யாரையும் தெரியாது ஊரில். அதனால் வெளியில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். சரி நம்ம கொஞ்சம் கூட இருக்கணும் யோசிக்கலாம். நீ இங்கே தண்டி பிறந்து வந்த அப்புறம் என்னங்க? ஆ ரைட். ஆனால் நீங்கள் நான் சொன்னீங்கல்ல என்னை பேச விடல யார் கூடயுமே. அப்புறம் என்ன, இப்போ நான் பேசிட்டா? போ போய் பேசு. நைட்டு தூங்க மட்டும் வந்தால் சரிதான்ப்பா. ஆளை விடு. நான் என்ன நினைக்கிறேன் தூங்க வந்தால் கூட என்னை பாடப்படுத்துகிறேன் தூங்க வைங்கன்னு. அதுவும் வேறு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா? என்ன சான்ஸ் இருக்கா? உன்னை தூங்க வச்சு போர் அடிச்சு போச்சு. வேற செகண்ட்ஸ் சான்ஸ்? போர் அடிச்சு போச்சா? ஆமாம் பின்ன பகலில் வேலைக்கு போனோம் வெளியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்னா நைட்டு மட்டும் பார்த்தா போர் அடிக்காது. 24 மணி நேரம் என் கூட இருந்தா அப்புறம் போர் அடிக்காதா? மூச்சு பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு. எப்போ போர் அடிச்சிட்டான். தமிழில் தானே பேசுனேன் காது கேட்குமா உனக்கெல்லாம்? ஆனால் சாமி மாதிரி வெளியிலேருந்து கல்யாணம் முடிச்சுக்கணுண்டி தெரியுமா? அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. மனவன் எவ்வளோ ஃப்ரீயாக விடுதான். நீ ஏன்டி இப்படி இருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கேயே தான் வந்துருந்தேன். இப்போவும் இங்கே தானே இருக்கேன். நான் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பா போச்சப்பா. எதுக்கு? எதுக்குன்னு கேட்க இருந்தாலும் வச்ச நாள் கிண்டல் பண்ண தானே எவ்வளோ பேரும் தெரியுமா? ஏன்னா நீங்கள் உங்கள் மாமா பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னா அவங்க இங்கே தானே இருக்காங்க. ஏன்னா நீங்கள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்போ வெளியே வர மாட்டேங்கிங்க. அப்படி கல்யாணம் முடிஞ்சதுன்னா குழந்தெல்லாம் பிறந்துட்டலானே இவ்வளோ நாள் ஆயிட்டலானே ஏன் இப்போ வெளியே வர மாட்டேங்க அப்படி கேட்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னன்னா என்ன சொல்லியிருப்பேன்னு சொல்ல ஒரு கெஸ் பண்ணு. சொல்லுங்க, நீங்களே என்ன சொன்னீங்க? என்ன தெரியுமா சொன்னேன்? டேய் நான் ஒரு பொண்ணை நினச்சி கல்யாணம் பண்ணேன்டா. அவன் பொண்ணே இல்லையடா அப்படின்னு. பொண்ணே இல்லைன்னு சொன்னீங்களா? எதுக்கு இப்படி எனக்கு கேவலப்படுத்திட்டு வந்திருக்கீங்க? அடங்கடிக்கண்டா சொல்லிட்டா மட்டும் உடனே குதிச்சிருவா கிடந்து. உடனே மாதிரி தான் அவனுங்களும். என்னடா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நீ இப்படி சொல்லுதா அப்படின்னா? அதானே பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைய வச்சுக்கிட்டு. லூசுகளா என்னடா நினச்சிட்டு இருக்கிய? பொண்ணு இல்லைன்னா அது இல்லைடா அர்த்தம். ஏன் முன்னாடி ஏன் பொண்ணுடா அதை சொல்லலடா. அவ ஒரு பைத்தியம்டா என்னை விட்டுட்டு இருக்க மாட்டக்கா அப்படின்னு சொல்லி சொல்லு. அவ்வளோதானே? குமார் என்னமா கேட்டான்? அவன் முந்தியா அங்கே தண்டாப்பா. இப்போ ஏன் இப்படி சொல்லுத நீ? இந்த நீ ரொம்ப நல்ல பொருளடா. அவள் யார்ட்டையுமே அதிகம் பேசவே மாட்டாளடா. நீ தான் வர மாட்டேக்க நினைக்க அப்போ தானே அப்படின்னு. கரெக்டாக சொல்லிருக்கலாம் குமாரனே. ஆமாம் நல்லா சொல்லுவேன். வந்து நீ ரொம்ப நல்ல பிள்ளை தான். நல்லா ஆக்ட் பண்ணுறாடவ. உங்ககிட்டலாம் ஒரு நடிப்பு நடிச்சுட்டு என்கிட்ட ஒரு ஆட்டத்தை போட்டுட்ருக்கேன். நீ ஏன்டா அப்படி சொல்லுதாவளா அப்படிங்க. நான் தேவை அவங்களை வச்சுட்டு ரைடு விட்டேன். அவள் போடுறதாட்டம் எனக்கும் தெரியும். நீ பாராட்ட கேளு உண்மையை பொய்யான்ட்டு வெளியில் நல்லா நடிச்சிட்டல. இதான் எதுக்கு இப்படி சொல்லிட்டு வந்திருக்கிய? வேறு எப்படி சொல்லணும்? நீ போடுறதாட்டம் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு சில நேரம் கோவம் தான். இப்போ நான்லாம் பார்த்துக்கா. என்ன பார்த்துக்கணும்? ஆனால் நீ பண்ணுற சேட்டுக்கலாம் அப்பா வேறு எவனுக்கும் உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தாலோ அவ்வளோதாண்டி ஓடியே இருப்பான். உங்கள் அப்பனை கொண்டு உனக்கு தள்ளிட்டு. எங்கள் அப்பட கொண்டு தள்ளிட்டான்? ஆமாம் உன் பொண்ணை நீனே வச்சுக்கா என்னெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீங்கள் எதுக்கு அப்படி சொல்லுதீங்க? நீ எப்படி தாண்டி பண்ணிட்டு இருக்க? நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் உங்கள் அண்ணனும் லவ் பண்ணி மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது. இன்னொரு பிறவின்னு எடுத்தோம்னா நீங்கள் எதுக்கு அப்படி சொல்லுதீங்க? சும்மா சொன்னோம்மா. பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு இந்த சேட்டையெல்லாம் கிடைக்குமா? இந்த என்ஜாய்மெண்ட் இருக்குமா? இவ்வளோ சேட்டையை பார்க்க முடியுமா? சொல்லு. சௌமை மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு நீட்டாக நடந்துக்கணும். இந்த மாதிரிலாம் வம்பு இருக்காத. ஆனால் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் இந்த விஷயத்தில். எதுக்கு தான் என் தேவதை என் கூட இருக்கலாம். அப்புறம் என்ன? நான் நினச்ச மாதிரி பிரின்சஸ் வேறு எனக்கு கொடுத்துருக்காங்க. போதாதா? போதுமா? போதாது. இப்போதான் போகாதுன்னு சொன்னீங்க. நீ எதுக்கு போதவான்னு கேட்டது எனக்கு தெரியுமா? அதுக்கு தான் சொன்னேன் போதாது.
சரிங்களா நீங்கள்? நீ அப்படி மாற்றிட்டேடி அப்புறம் என்ன கேட்கணும் என்னன்னு சிரிக்கணுவேன். என்ன நீங்கள் கல்யாணம் முடிஞ்சப்பறம் ரொம்ப மாற்றினே அன்னைக்கு உங்களை ரொம்ப மாற்றிட்டாங்க அப்படின்னு. 10வது வரைக்கும் இவனுங்க வேற. ஆமாடா நீ ரொம்ப மாற்றியடா பழைய தெரியலையே. நான் எங்கடா மாறினேன். எங்கள் அம்மா அப்படி ஒரு மருமகளை தேடி கூட்டு வந்திருக்கவள இடிச்சிக்க இனி இந்த அளவுக்கு மாற்றிட்டாளா அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் வெளியே போய் என்னையை பற்றி தான் எல்லாத்துட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. என் கதை தான் ஓடுது. போச்சுடா நானே வச்சுக்கிட்டேன்னா. சொல்லுங்க, வேற என்ன பேசுனீங்க? அதுக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிடுவோம் விடு. அப்படி பேசி தான் மனசை தேர்த்திக்கிடுது வேற என்ன செய்ய. நீங்கள் படத்தில் பண்ணால் வேறு எங்கே போய் சொல்லு யார்கிட்ட போய் சொல்ல. நாங்களாம் எங்களுக்குள்ளே பேசிக்கிட வேண்டியதான். பேசி அப்படியே மனசை தேர்த்திக்கிட வேண்டியதான். சரி என்ன மாமா நீங்கள்? ஆமாம் நீங்கள் கேட்குறதா இப்படி சொல்லிட்டு சரி. ஆமாம் என்ன நினப்புலடி இருக்க நீ? என்ன நல்ல சௌரியமாக உட்காந்துருக்கேன். என்ன கதையில் உட்காந்துருக்க? காலடி தெரிஞ்சு தானே உட்காந்துருக்கேன். முந்தி சாப்பிட்டாலும் வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன். அதனால் உடம்பு ஒன்றும் வெயிட் தெரியல. இப்போது வீட்டில் ஒவ்வொரு வேலையும் செய்ய முடக்க வேலைக்கு போகிற சாக்க சொல்லிட்டு நம்ம இருந்து தின்னுட்டு உடம்பை ஏற்றி வச்சுக்கிட்டு சவுடால் உட்காந்துருக்கான். ஆள் வலிக்கடி வண்டி மாதிரி இருந்துக்கிட்டு கீழே இருக்குடி. நான் இங்கே இருந்தால் தான் சரிப்பட்டு வரணும் நினைக்கிறேன். நான் இருந்தால் தானே கிச்சன் பக்கம் போகிறேன் எனக்கு வேலை செய்யுதுக்கு. நானும் அதான் சொல்கிறேன், இங்கேருந்து வேலை பார்க்கணும். உடனே எப்படி சொல்லிடுவேன். நான் இருக்கிறதுக்கு ஒன்று இழுத்துட்டு போகணும். அப்போ தான் சரிப்பட்டுருவேன். இங்கே இருந்து அம்மா அக்கா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீ பிடிச்சிட்டு வா வரட்டா வேலையை விட்டுட்டு? விடுவாவே நீ வேலைக்கு போ. அப்படின்னா தான் உனக்கு கொஞ்சம் உடம்பு குறையும். டெய்லி அழைச்சிடல. டெய்லி 2 பஸ் மாறக்கூடாது, 4 பஸ் மாறணும் உனக்கு. அப்படின்னா தான் நீ சரி வருவேன். ஏறி இறங்கி உடம்பு கொஞ்சம் குறையும். கூடி போச்சு உனக்கு. என்ன நான் இங்கே இல்லைன்னு கரெக்ட். நீங்கள் இங்கே இருக்கலாம்ல. நீ ஏக்கு சொல்ல எனக்கு தெரியும். வெளுத்து விட நீங்களே தான் சொல்லுது. நான் இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் இருக்க சொன்னால் எனக்கு தெரியும். கால் வலிக்கு ஒத்த காலில் உட்காந்துட்டு இருக்க. கால் வலிக்கும் வலிக்காதா? இனிமேல் நீ காலையில் எழுந்திருக்க புரியுதா? முந்தைய மாதிரி 5 மணிக்கு எழுந்திரி. சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோ வெளுத்து போடுவேன். போங்க போட்டா நீ ஏய்க்கு நீ எப்படி சொல்லிட்டு இருக்கியா? பிறகு உண்டானா எனக்கு தெரியப்பா. நானும் தூக்க மாட்டேன் சொல்லி வச்சு. நீ எதுக்கு மாமா? சாப்பிடு, நல்லா நிறைய வாங்கி சாப்பிடு. ஸ்ட்ரென்த்தாக இரு சரியா? வேலையும் செய் சரியா? உடம்பு இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கணும். இந்த நீ உடம்பு வச்சு நல்லா இருக்க மாட்டேன் சரியா? சரி நான் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறேன். சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்ல வரல. நான் பட்னியாக இருன்னு சொல்ல வரல புரியுதா? சாப்பிடு, நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடு சரியா? வேலை செய். ஓகே தான் உனக்கு. சரி வேலை செய்கிறேன். உடம்பு மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே டன். மாமா சொல்லிக்கலாம். பட்னியாக கிடக்காத தோலை உரிச்சு விடுவேன் சொல்லி வச்சு. நல்லா சாப்பிடும் சரியா? வேலை சரியா? ஃப்ரைடே கிளம்புமா நைட்டு? அப்புறம் சண்டே நைட்டு நான் அனுப்பி விடுறேன். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கட்டா? நீங்கள் தான் பார்த்துக்கணும் லீவ் கிடைக்காது. நீ எனக்கு ஒரு நாள் என்ன ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு வந்தாலும் நான் பாட்டுக்கு வைப்பேன். எழுந்து போவேன். கேட்டு பாருங்க கிடைக்குமா என்னன்னு தெரில. இன்றைக்கி வேறு வாசமாக வச்சு செஞ்சுட்டு வந்துருக்கு. இது ஆக்சுவலி எப்படி இருக்குமே தெரியலையே. எதுக்கு அடிச்சிங்க சொல்லியிருக்க வேண்டியதானே? நீ ஆரம்பிக்காடி சும்மா. சிரிச்சோட உனக்கு அவ்வளோ கோவம் வருது பொத்துக்கிட்டு. அப்புறம் நீ இப்போ ரொம்ப பவமானமாக பேசிகிட்டு இருக்க. அதுக்கு என்ன வந்து சண்டைக்கு நிற்காதா? இல்லை கேட்கேன். நீ வந்தே சண்டை போடுவேன் சொல்லிட்டு தான் வந்திருக்கிய. அவ்வளோதான் என் மேலே அக்கறையான்னு கேட்பேன். பேசி புரிய வைக்கிற மாதிரி வேலையை அவன் பார்த்தான் சொல்லு. அப்படியே வேலை பார்த்து வச்சுருக்கான். உடனே என்ன மிரட்டி வச்சுருக்கான்? சும்மா விடாம அவனை நீ யாருக்கிட்ட அது ஏன் மாட்டேட்டிட்ட என்கிட்டே வேலையை காட்டுறான். இதுவுமே அவனுக்கு ஒரு வார்னிங் தான் புரியுதா? இதுக்கு அப்புறம் அவன் ஏதாச்சும் வேண்டாம் வேலை பார்க்கட்டும். அதுக்கப்புறம் தான் இருக்கும். சும்மா இருங்க. எதையாட்டு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க புரியுதா? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க. இங்கே எங்கள் கூட இருக்கணும்ல எப்போதுமே. நீங்கள் எப்போதுமே என் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இடையில விட்டுட்டு போவீங்களா? இல்லை கேட்கேன். இதே தேவையில்லாத பிரச்சனை நான் மாட்டிக்கிறாங்க. சொல்லுதெல்லாம் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஒருமே சொல்லிட்டுருக்கேன் புரியுதா? கோபம் அளவுக்கு மீறினது எல்லாமே அது என்னோட நிப்பாட்டிக்கோங்க சொல்லிடுச்சு. வெளியே எங்கேயும் போய் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது உங்களுக்கு தெரியணும். உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லியாச்சு. சரி டென்ஷன் ஆகாதம்மா விடு. அதை பற்றி ஏன் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்? ஒன்று நான் என்ன நினைக்க தெரியுமா? தனியாக வைக்கணும். நீ இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி பிள்ளை யார்ட்டையாவது கொடுத்துட்டு நல்லா சொகுசாக என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு எனக்கு பாப்பா வேணும்ட்டியா? நான் என்னச்சியா கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்டிருக்கலாம்ல. வெளுத்து விட பார்த்துக்கா. டயராக்கா விட்டுட்டு இதை இல்லை கேட்க. படிப்பு முடின தெரியும் பார்த்து கூட பொறுமை என்னதுக்கு இல்லை. எங்கள் மாமா யாரும் கழிக்க கூட எங்கள் அத்தையும் யாரும் கழிக்க கூடதான். வெளுத்து விட பார்த்துக்கா. அது அப்போ சொன்னேன்.
சொல்கிறதெல்லாம் நீ சொல்லிட்டு ஏன்டா சண்டைக்கு வர இல்லை கேட்க உனக்கு பிள்ளை பார்க்குறத என்னடி வேலை இல்லை கேட்க அப்படியா? பிள்ளை பார்த்தா மட்டும் போதுமா? உங்களை பார்க்கணுமா? பார்க்கணும் தான் இனி பார்க்குற நேரம் பார்த்தா போதாதா ஆ உங்கள் அம்மா தானே கேட்டாங்க என் பேத்தி தான் என் பேரனை தான்ட்டு. இப்போ என்னவா உங்களுக்கு வச்சுட்டு போட்டோம். பார்த்துருக்கு பதில் வாய் பேச கற்றுக்கிட்டேன்னு என்ன மாமா பண்ண? கேட்கலூஸ் அப்படி நான் ஏன் திரும்ப கேட்கேன்? என்னன்னே தெரில, எனக்கு உங்கள் கூட இருக்கணும் போல தோணுது. அது வரை இப்போ நீங்கள் அங்கே போயிட்டனால நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களை. வேலை போயிட்டு வரேன் பார்த்தீங்களா, ரொம்ப தேடுதேன் மாமா. ஒழுங்க சொல்லு, நான் அங்கே போனதுனால என்னை தேடுதியா இல்லை நீ வேலைக்கு போயிட்டு வர்றதுனால தேடுறியா? நான் பகலில் வீட்டில் இருப்பேன், நீங்கள் கால் பண்ணுவீங்களா, அப்பப்போ பேசுவேன். நினச்சோன்னா கால் பண்ணி பேசுவேண்ணா. இப்போ அப்படி இல்லைலாம், வேலைக்கு போகிறேன், அதுவே எனக்கு பெரிய டென்ஷன். அதனால் உங்களை தேடுதானா? நைட்டு வரை நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்க, நீங்கள் அங்கே வர போயிட்டு பார்த்தீங்களா, அதனால் இன்னும் கொஞ்சம் தேடுவேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குன்னு சீன் போட்டுட்ருக்கதா? அப்புறம் நான் கால் பண்ணால் நீ ஏன் பேச மாட்டேங்க? இது என்ன மாமா செய்ய, உங்கள்கிட்ட தான் எனக்கு எதையுமே மறைக்க தோணாதுல்ல. பேசினா உளறிடுவேன்னு தான், அதான் தெரியல உங்களுக்கு. உங்களை பார்த்தோன்னே நான் எப்படி சொல்லுதேன் என்னைய மீறியும், அதுக்கு தான். அதை தாண்டி நான் சொல்லுது என்கிட்ட எதுனாலும் சொல்லுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்கள் அங்கே போயிட்டீங்களா, உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் எனக்கு ஒன்றுனா நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க, நான் பேசாடியே டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. தெரியுதெல்லாம் நீ பேசாமல் டிஸ்டர்ப் ஆயிடுவேன்னு அப்புறம் ஏன்டி அந்த வேலையை பார்க்க? இப்போ அதுக்கு வேறு ஏதாவது கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் போயிட்டு எப்போ வருவீங்க? அதான் சொல்லிட்டு தானே போனேன் 3 மாதம் வேலைன்ட்டு. ஒரு 1 மாதம் வேலை பெண்டிங்கில் கிடக்கு, அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வரலான்னு பார்த்தா நீ அதுக்குள்ளே இந்த வேலையை பார்த்துட்டு பேச முடியன்ட்டு தெரிஞ்சு போச்சு. மேடம் இதையும் மறைக்கிங்கன்ட்டு அப்புறம் என்ன செய்ய? உங்கள் அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், அவனை தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான். அதனால தான் இது தள்ளிப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதான் எது வந்தாலும் வந்து பார்த்து போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். சரி வழக்கம் போயிட்டா நான் அப்படி வரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அப்படியே மாமா இப்படியே சொல்லி ஆழமைக்காத, நீ இப்போ வர வர சரியில்லை. ஒழுங்காகவே லவ் பண்ண மாட்டேங்கடி. ஏதுக்கு மாமா எப்படி சொல்லுதியே? ஒழுங்காக லவ் பண்ணுற மாதிரியே தெரிஞ்சு சொல்லு. நான் ஒன்று விட்டுட்டு எவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துட்ருக்கேன், நீ ஒழுங்காக பேச வேண்டாமா? பேச முடிக்கிற இவ்வளோ கொழுப்பு இருக்கும் உனக்கு. இல்லை கேட்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போனால் நைட்டு வரதுக்குள்ளே எப்படியாவது நீ 2 டைம் அடிச்சிடும், அப்படி இல்லைன்னா நான் 2 டைம் அடிச்சிடுவேன். பேசலாம் அப்புறம் என்ன உனக்கு இப்போ சேட்டை ஓவர் ஆகிட்டு? அந்த மிஸ்ஸஸ் வேலைக்கு போகிறாங்களா? தெரியுது, வேலை காரணம் காரணம் சாத்தி போய் நைட் என்ன பண்ணுறேன் வந்து ஏன் வேலைக்கு போன புதுசில் என்ன பேசாமல் இருந்தால் சொல்லு. டயர்ட் ஆயிடுது மாமா. என்ன விட்டு அரை மறுபடியும் விடணுமா இப்படி வாங்கிறத ஒத்துக்கா எதையாவது சொல்லி மலிப்பிட்டு இருக்காதானே? இங்கே இனிமேலாம் அப்படி பேசாமல் இரு. நான் பார்க்கல வர மாட்டேன், அங்கேயே இருந்து கொடுப்போம். நீ கேட ஒன்று சொல்கிற நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சரியா? நான் அங்கே போகிறல, போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் கூட நீ எனக்கு கால் பண்ணலான்னு வச்சுக்கோயேன், பேசாமல் இருந்தாலும் வச்சுக்கோயேன், மறுநாள் நான் ஏதாச்சும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவேன், அங்கேயும் செட்டில் ஆயிடுவேண்டி. கேடா மாமா எதுக்கு மாமா இவ்வளோ பெரிய டாஸ்க் தேவையில்ல. உனக்கு சொல்லிட்டு போனால் நீ திருந்தவே மாட்டேக்க. உனக்கு இதுதான் கரெக்டான அடி, யோசிச்சுக்க. அவ்வளோதான். உனக்கு தெரியும் நான் கோவப்பட்ட அப்போ என்ன நினைக்கணும், நான் கண்டிப்பாக செய்வேன்ட்டு. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், யோசிச்சுக்கா. சொல்லி வச்சுப்பா. இனிமேல் நான் சொன்னது கண்டிப்பாக செய்வேன், யோசிக்கவே மாட்டேன். அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காத புரியுதா? என்னை விட்டு எப்படி மாமா கல்யாணம் பண்ணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, கண்டிப்பாக பண்ணுவேன் சொல்லி வச்சு. சீரியஸாவா? விளையாட்டுலாம் சொல்ல, சீரியஸாக எடுத்துக்கோ சொல்லி வச்சு புரியுதா? நான் ரிட்டர்ன் ஊருக்கு வர்ற வரைக்கும் போனதுலேருந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் என்கிட்ட டெய்லி பேசணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ என்னை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. நானும் பண்ண மாட்டேன், நீ பண்ணாலும் பேச முடியாது. புரியுதா? அதே மாதிரி மறுநாள் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவேன் ஏதாச்சும் ஒரு பொண்ணு, புரியுதா? என்ன தவிர தான் யாரையும் பிடிக்காத உங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? நான் தான் சொன்னேன்ல அண்ணங்கிட்ட, ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு. அப்படி இருந்தால் தான் உனக்கு பிடிக்க மாட்டேங்களா? அப்புறம் என்ன செய்ய சொல்லு? நீ இனிமேல் அப்படி பண்ணி பாரு, நான் பண்ணுறேன்னு இல்லைன்னு உனக்கு தெரியும். இதுதான் நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன், இனிமேலாம் ஞாபகப்படுத்த மாட்டேன் புரியுதா? ஒரு நாள் ஃபுல்லாக நீ என்கிட்ட பேசலான்னா கண்டிப்பாக மறுநாள் நான் சொன்னதை பண்ணுவேன். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேறு கதை, அதை பரப்பத்துக்கலாம். ஆனால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என் பிள்ளையும் தூக்கிட்டு போயிடுவேன். நீ கேடா. ஆமாம், கிண்டல் பண்ணாதீங்க மாமா. ஏய் கிண்டல் பண்ணலடி, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு போகிறேன், நீ இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க. போகும்போது நல்லா தான் வழி அனுப்புதேன், திருப்பி வரும்போது நான் கோவத்தில் தான் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் இனிமேலாம் நான் வந்து சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன், புரிய வச்சுட்டு இருக்க மாட்டேன். புரியுதா? உனக்கு நான் வேணும்னா நீ ஒழுங்காக இரு, பேசு, இல்லைன்னா இரு.
நான் எப்படி இருக்கணுங்கிற முடிவு உன் கையில் கொடுத்துருச்சு. புரியுதா? நீ தான் முடிவு பண்ணணும். ஆனால் இன்னொரு டைமில் நான் ஞாபகப்படுத்த மாட்டேன், சொல்லி வச்சு. இது வேண்டாம் மாமா, வேறு ஏதாச்சும் சொல்லுங்க. முடியாடி, இதுதான் முடிவு. அவ்வளோதான், மாற்றலாம் மாட்டேன். பேசணுமா வேண்டாமாங்கிறது உன் முடிவு தான், சொல்லி வச்சு. என் முடிவும் உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன். ஐயா ஏம்மா வாங்கம்மா. ரெஸ்டாக இருக்கணுதுன்ட்டு அது தெரிஞ்ச கதை தானே. அது 24 மணி நேரம் பேசிகிட்டு தான் இருப்பாள். வாய் வலிக்குமா வலிக்காதானே எனக்கு தெரியல. வாங்கம்மா உள்ள கதை திறந்து நடக்கு. பிறகு என்ன, உட்காருங்கம்மா. பாப்பலங்க மச்சிட்ட விளாண்டுட்டு இருக்கேன். மச்சாட்ட விளையாடுதாளா? சரிதான். டெய்லி உன் மோளை கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா தான் மச்சனுக்கு நல்லா இருக்கும். சரி சரி. என்ன மச்சு விடுங்க. என்ன சும்மா தாம்மா வந்தேன். இவன் இன்னும் உன பாடாதான் படுத்துறாடா. எங்கிட்ட இருக்க? ஆமா, நீங்கள் இப்படி நீ ஆயுள் தண்டனை கைதி மாதிரி மாட்டி விட்டீடப்பா. உனக்கு கட்டில் இவ்வளோ பெரிய கட்டில் மெத்தெல்லாம் வாங்கி போட்டதா இதில் உட்கார முடியாதடி. உன்னை சொல்லட்டா, கோபப்பட மாட்டீங்களா? அம்மா லூசி என்னடி சொல்ல போகிற? ஏதாட்டும் சொல்லி ஆட்டிக்கிட்டி வைக்க கணத்தில். கட்டில் இந்த மெத்தையை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு உட்கார. அதுக்கு தான் சோஃபா செட்டு மாதிரி சாயதுக்கு நல்லா இருக்கலாம். பின்னாடியும் செஞ்சு உட்காந்துக்கலாமா, அப்படியே லெஃப்டில் செஞ்சால் படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், நல்லா இருக்கும். ஐயா பற்றியெல்லாம் எப்படி வேஸ்ட்டானு துமுறு பிடிச்சது ஏகப்பட்ட துமுறு. எல்லாம் நீங்கள் கொடுத்த இடம், அதான் இப்படி பேச சொல்லுது. வேற என்ன? நீ தானே இப்போ மொண்டாடி செல்லம் கொடுத்து வச்சிருக்க. என் பிள்ளை உனக்கு சோபாவாடி. ஆமாம், நல்லா அந்த பக்கம் செஞ்சுக்கலாம், இந்த பக்கம் செஞ்சுக்கலாம், அப்படியே கீழே கட்டில் உட்காந்து அப்படியே படுத்துக்கலாம். நல்லா பஞ்சு மொத்தமாக இருக்கும், நல்லா தூங்க வைப்பாங்க. பத்திரா வாய பத்திரா. எப்பா தாப்புன்னு மூளை என்ன நடிப்பு நடிக்க வேணாம் மாட்டேன். இப்போ வாய வரும். உங்களுக்கு ஒரு பொண்ணே கிடைக்கலையாம்மா? ஏம்மா தனியே பண்ணி இவ்வளோ என் தலையில் கட்டி வச்சுட்டு என்ன இந்த போடு போட வச்சுட்டீல. நல்ல வேலையா, நான் சொல்லிட்டு நீனே சொல்லிட்ட. நீ தானே சொன்ன கேட்டு வைனு. நான் சொன்னம்மா, நல்லா நடிச்சு பார்த்துட்டல. என்ன நீங்கள் சொல்லிக்கலாம்ல அவளை பற்றி. என்கிட்டயும் நடிச்சிட்டல. கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்டயே தானேயா இருப்பான். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வேலை செய்வா. அந்த வேலை செய்தேன், நீங்கள் செய்யாதீங்க, நான் செய்தேன், நீங்கள் செய்யாதீங்கன்ட்டு. இப்போ பாருயா, வரவே மாட்டக்கா வேலை செய்ய. தெரியாமலாம் கட்டி வச்சுட்டேன். இவன் என் பிள்ளை கட்டி வச்சா என் பிள்ளையும் பார்த்துக்கிடுவா, எனக்கும் ஒத்தாசை பண்ணுவான். வேலை செய்வான்னு பார்த்தா இவா என்ன வேலையை வச்சுட்டு அவன் உட்காந்துட்டுக்கு அப்புறம். அப்போ அதுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிய உங்கள் பையனுக்கு, உங்களுக்கு வேலை செஞ்சு தருவேன்னு. ஆமாம், சரி இப்போவுமே வேலை செய்தாலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணதாலாம் என் பிள்ளைக்கும் கட்டி வச்சா. சரி நம்மளும் வயசான காலத்தில் இனிமே இருக்க வச்சு நமக்கு சோறு தருவான்னு பார்த்தா இவன் என்னையும் பொங்கி தரிசனி தின்னுட்டு இருக்காளா. ஏம்மா அப்படியே நினச்சியே? அப்படிதான் ஏன் நினச்சேன். இவன் கடைசி வரைக்கும் என்னையெல்லாம் பொங்கி தர சொல்லுவா பொழுது. கீழே உட்காந்தானே இவன் எனக்கு எப்படியா சோறு தருவா? நடமாடும் போதே சோறு தர மாட்டக்கா. டவுட்டே வேண்டாம், தர மாட்டேன். பத்தியா ஏமாந்துட்டோமே. அம்மா ஏமாத்திட்ட பற்றில ரெண்டு பேரையும். ஆமாய்யா, நல்லாலாம் ஏமாத்தி விட்டா. என்னம்மா செய்ய சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க, செஞ்சிரும். நான் எனக்கு நல்லா வேலை செஞ்சு தர பொண்ணாலாம் கட்டுறேன்னு நினச்சேன். என்னையும் பார்த்துக்கிடுவா, உன்னையும் பார்த்துக்கிடுவான்னு நினச்சேன். இவன் உன்னையும் பார்க்க மாட்டக்கா, என்னையும் பார்க்க மாட்டக்கா. இவன் எனக்கு எப்படி சொல்லிடுவா? இனி எப்படி போப்பா நான் முடியாம படுத்தா? அதான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஏம்மா இவ திருப்பிட்டு இருக்க மாட்டா. வேலை செய்ய மாட்டேக்கலாமா? இவன் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தராம்மா. வேட்டி விடுங்க, ஐயா அப்பாட்ட போய் கிடக்கட்டும். நானும் அப்படி தான் நினச்சேன். எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறா. சரி நம்ம கல்யாணம் பண்ணனா எங்கள் அம்மையை பார்த்துக்கிடுவா அப்படின்னு நினச்சேம்மா. இவன் ஏன் முன்னாடி இவங்கள பார்க்க மாட்டேங்களா? இப்போவே இவ்வளோ வேலையாகுது என்னம்மா? இருந்துட்டுங்க பண்ணி மாதிரி வருத்தப்படாதீங்கம்மா. இவன் அவங்கள பார்க்காட்ட கிடக்கா. நான் ஃபாரின்லேருந்து ஒரு பொண்ணு கூட்டுறேன். என்னம்மா நல்லா பார்த்துக்குவா. சரியா? நம்ம சொல்லி கொடுத்தா அப்படியே கேட்டுக்கிடும் அந்த பிள்ளை. அங்கே உள்ள பிள்ளைகளுக்குலாம் இந்தியன் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். சொன்னால் க்ளீனாக செய்யும். சரியாம்மா? கூட்டுறேன். நீங்கள் நல்லா சமையல் கற்றுக் கொடுங்கம்மா அந்த பிள்ளைக்கு. கற்றுக்கிட்டானா உங்களை உட்கார வச்சு நல்லா சாப்பாடு தரும். நீங்கள் வேலையே செய்யணும்மா, இருந்து சாப்பிடலாம். என்ன இவ்வளோ அடித்து துரத்தி விடுங்க அப்பா வீட்டுக்கு ஓடட்டும். ஐயா அவன் பொண்டாட்டி மூச்சு விடாமல் இருக்கலாம். என்ன கதை? நான் அரை மணி நேரம் கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அது எதாட்டு பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்கும். ஏய் பைத்தியகாரி, இப்படி காலேஜ் போயிட்டு வந்தாலும் காலை 5 மணிக்கு இருக்கும்போது நல்லா வேலை செய்வாங்க. உனக்கு இப்போ கஷ்டமாக இருக்கம்மா. வேலைக்கு கண்டிப்பாக போகணுமாய்யாவா? வீட்டில் இருக்கணுமாய்யா? ஏன் அவளை போட்டு அழைக்க? நீங்கள் நல்லா செல்ல முடிங்க. இப்போ தான் அவளுக்கு பேசி பிடி வச்சுருக்கேன். காலைல எழுப்புங்க, 5 மணிக்கு எழுந்து வேலை செய்வா, சமையல் பண்ணி தருவா. நீங்கள் பேசாமல் இருங்க. முந்திய மாதிரி பேண்ட் போகணுமா போயிட்டு சத்தட்டாமல் வீட்டில் வந்துருங்க. அவள் சமையல் பண்ணி நின்று போவாள். நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. என்ன அடி வேணுமா? சும்மா சொன்னேன். நான் வேலைக்கு போகிற ஆசதியாக இருக்கு அவளுக்கு. செய்வா, சும்மா அது பண்ணிட்டுருக்கேன். நான் சும்மா சொன்னேன். வேலைக்கு போயிட்டு வரட்டும். சொன்னது தான். நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. அவனும் அக்கனை காலையில் சமையல் பண்ணுவாங்க. சரியா? நீங்கள் நாட்டை இருந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் எடுங்க. ஏன்டே செஞ்சால் போதும்.
சும்மா கூட்டிட்டு அங்கேயும் அலையாதீங்க. காலைல சாப்பிட்டு போங்க கணத்துக்கு. கொஞ்ச நேரம் வாங்க உட்காந்து வேலையை பார்த்துட்டு அதனால வீட்டுக்கு வாங்க. புரியுதா? அக்காட்ட விடுங்க, அக்கா பார்த்து. முடியலன்னா போக வேண்டாம், வீட்டில் இருங்க. புரியுதா? சரியா, சரி தூங்குங்கய்யா. சரிம்மா, போய் தூங்க. என்ன அதுக்கு ரொம்ப வாசமாக இருக்குடா. அப்படியே செம்மையா இருக்குது. எங்க தெரியணுமா? வேண்டாமா? வேணுமா? என்னது? மல்லிப்பூ. சரியில்லை. அது எனக்கு தெரியும், அது எல்லாத்துக்கும் தெரியும், சொல்லியாச்சு. ரொம்ப ஐட்டன்ட்டுனா எனக்குதுடி. நீ வேற வசதியாக என் மாட்டில் ஏறிக்கு வந்திருக்க. பக்கத்துல இருந்து மயக்கிடுவாங்க ஆளை பேர்.